ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருக்கிற நாள் இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுகிற சந்தோஷம் இந்த வாரம் ஃபுல்லாக போகணும். அதனால் சந்தோஷமாக வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட சந்தோஷமாக பேசுவார். ஹல்லேலூயா. அதனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷர்களிடத்துல போய் பேசும்போது நீ துக்கமான காரியத்தை சொன்னீங்கன்னா அவங்களாம் அப்படியா மேலே துக்கமாகிடுவாங்க. ஆமாம் தானே? ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமாக பேசினா அவங்களும் சந்தோஷமாகிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. நீ துக்கமாக வந்தாலும் உங்ககிட்ட அவர் சந்தோஷமாக பேசுவார். ஹல்லேலூயா. நீ கண்ணீரோடு வந்தாலும் அவர் நம்பிக்கையோடு உங்க கூட பேசுவார். ஹல்லேலூயா. அதனால் அவருடைய சமூகத்தில் நீ எப்படி வந்தாலும் சரி, அவர் நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரே ஒரு தகப்பன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இந்த வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை எதுக்காக கொடுத்தார்? அவர் நாம் நல்லா வாழணுன்னு தான். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நல்லா வாழணுன்றது தான் அந்த வாக்குத்தத்தத்தையே கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஒரு கேரண்டி, ஒரு ப்ராமிஸ். ஆமாம் தானே? இந்த வாக்குத்தத்தம் என்பது ஒரு ப்ராமிஸ். ப்ராமிஸ் ஏன் சொல்கிறோம்? அவர் நமக்கு கேரண்டி கொடுக்குறார், உத்தரவாதம் பண்ணுகிறார் அந்த வார்த்தைகளை கொண்டு. அதை எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோம், எந்த அளவுக்கு அதை நாம் பயன்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி இந்த தேவச்செயனுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், வாக்குத்தத்தங்கள் வீணாகிறதோ. ஆமென். வாக்குத்தத்தங்கள் வீணாகிறதோ. அப்படி தான் எனக்கு தோணுது. ஒரு வாரமாக ஆவியானவர் இதே உள்ளத்தில் பேசிகிட்டு இருக்கார். வாக்குத்தத்தங்கள்லாம் வீணாக போகுதா? வாக்குத்தத்தங்கள்லாம் வேஸ்ட்டாக போகுதா? அது பயன்படலையா ஜனங்களுக்கு? நம்ம நிறைய பாரங்களோடு கூட கடந்து போகிறோம். ஒரு பக்கம் வேலையில் இருக்கிற பாரங்கள், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், தோல்விகள், இழப்புகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிக்கலில் நம்முடைய வாழ்க்கை வண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாமளே கஷ்டப்பட்டு ஓடுறோன்னா அதில் கொஞ்சம் பேரை ஏற்றிக்கிட்டு ஓடும்போது அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அந்த வண்டி. அதனால் இன்றைக்கி ஆவியானவர் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இந்த வேதத்தில் வாக்குக்கடங்காத வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம ஆசைப்பட்டு ஒரு நல்ல கார் வாங்குகிறோன்னு வச்சுங்க, அடிக்கடி பாப்பா சொல்ல லேண்ட் க்ரஷர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. லேண்ட் க்ரஷர் எதற்கு வாங்கணும்? நம்ம ஒரு நல்ல ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கணும்னா அந்த லேண்ட் க்ரஷரை வாங்கிட்டு இங்கேருந்து போயிட்டு காய்கறி வாங்கி வந்துட்டு வீட்டில் பார்க் பண்ணி வச்சுட்டா அந்த வண்டியினுடைய அருமை நமக்கு தெரியுமா? எப்போ அந்த வண்டியினுடைய அருமை தெரியும்? இந்த அரபு கண்ட்ரியில் போயிட்டு, பாலைவனத்தில் போயிட்டு, ரோடை விட்டு கீழே இறங்கி இல்லையா, அந்த மணலில் போது பாருங்கள் வேகமாக. எல்லா வண்டியும் மாட்டி நிற்கிறப்போ இந்த வண்டி மாத்திரம் வேகமாக அந்த மணலில் போகும் பாலைவனத்தில். அப்போ தெரியும் லேண்ட் க்ரஷனுடைய அனுமை என்னன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இந்த சஃபாரி எல்லாம் போனீங்கன்னாக்கா இதில் போனோடனே கொஞ்சம் ரோட்டில் நல்லா போயின்னு இருக்கும். திடீர்னு பாலைவனம் வந்தவொடனே இறங்கிட்டு அந்த காற்றெல்லாம் இறக்கிடுவாங்க. எல்லா வீட்லேயும், எல்லா 4 வீல்லையும் என்ன பண்ணுவாங்க, அது 4x4 தானே, காற்றெல்லாம் பாதி பாதியாக இறக்கிட்டு இல்லை கால் பாகமாக இறக்கிட்டு அதில் போகிற வழி எப்படின்னாக்கா அப்புறம் மணலில் விடுவான் பாருங்கள். அது பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு போகும். ரோட்டில் போகிறத விட வேகமாக போகும், எங்கே மாட்டாது. ஹல்லேலூயா. அதே நம்ம போய் வண்டி மாட்டிச்சுன்னா என்ன ஆகும்? ரோட்டை விட்டு இறங்கினோடனே மாட்டிக்கும். அதை இழுக்கிறதுக்கு இன்னொரு கிரேன் வேணும். ஆனால் லேண்ட் க்ரஷர் அப்படி இல்லை. 4x4 கார் எல்லாமே மணல்லையும் ஓட ஆரம்பிக்கும். அப்போது நம்ம ஒரு வண்டியை வாங்கினோன்னா அதை சரியாக பயன்படுத்தும் போது தான் அதனுடைய கெப்பாசிட்டி என்னன்றது நமக்கு புரியும். அதை போக வேண்டிய இடத்துல போச்சுன்னா தான் இதுதானே லேண்ட் க்ரஷர் நமக்கு தெரியும். இல்லைன்னா சாதாரணமாக என்ன டொயோட்டா எக்கோவே ஓட்டின்னு போயிடலாம். ஹல்லேலூயா. அதனால் எதுக்கு எதை பயன்படுத்தணும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வேதத்தை அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லேண்ட் க்ரஷர் வாங்கியாச்சு, வீட்டுக்கிட்ட பார்க் பண்ணியாச்சு, அவ்வளோதான். வேணும் சொல்லிக்கிறது என்கிட்ட லேண்ட் க்ரஷர் இருக்குது, என்கிட்ட லேண்ட் க்ரஷர். எப்போவாச்சும் மணலில் போய் பார்த்தியா? இல்லை. எப்போவாச்சும் மாட்டிக்கிட்டு சகதியில் மாட்டிக்கிட்டு வெளியே வந்த அனுபவம் இருக்கா? கிடையாது. அந்த அனுபவமே இந்த வண்டியை வச்சுன்னு உனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. சரி, சகோதரர்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நிறைய நகை வாங்கிறது, வைர கற்களாக வாங்கிறது, ஊருக்கு போனோடனே கார்ப்பரேட் பேங்க்கில் போய் உள்ள லாக்கரில் வச்சுட்டு வந்துடுறது. ஹல்லேலூயா. என்கிட்ட நகை இருக்குது, இவ்வளோ இருக்குது, பவுன் இருக்குது, எல்லாம் எங்கே இருக்குது? லாக்கரில் இருக்குது. ஹல்லேலூயா. இல்லைன்னா சேட்டு கடையில் இருக்குது. அவன் கல்யாணத்தில் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வந்து வச்சுடுவான். ஹல்லேலூயா. அதை அனுபவிச்சா தான் தெரியும். அதை போட்டால் தான்
தெரியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீ நகையை வச்சுருக்கிற, என்ன அழகாக இருக்குது, எதுக்கு வாங்கினேன், இதையெல்லாம் போட்டால் தான் உனக்கு தெரியும். சேர்த்து வைக்கிறது கடைசி வரைக்கும் சேர்த்து வச்சு அப்புறம் யாருக்கு நான் கொடுத்துறது. ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை இன்றைக்கி நம்ம அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை லேண்ட் க்ரூசர் வாங்கி பார்க் பண்ணி வச்சுட்டுக்கிறோம். அதை போக வேண்டிய இடத்துக்கு அதை கொண்டு போகிறது கிடையாது. நகையை வாங்கி பேங்க் லாக்கரில் வச்சுட்டோம், அதை பயன்படுத்துகிறதும். ஆனால் நமக்கு ஒரு பெருமை, என்கிட்ட லேண்ட் க்ரூசர் இருக்குது, என்கிட்ட நகைகள் இவ்வளோ அழகழகாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை சவரன் நான் வச்சுருக்கேன். வாக்கு தத்தத்தையும் நம்ம அப்படி தான் வச்சுன்னு இருக்கிறோம். பாருங்கள், வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருக்கிறேன். எனக்கு இந்த வருஷம் ஒரு வாக்கு தத்தம் கிடச்சிச்சு, இந்த மாதம் ஒரு வாக்கு தத்தம் கிடச்சிச்சு, இந்த வாரம் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கிடச்சி. ஆனால் அந்த வாக்கு தத்தம் உனக்கு பயன்பட்டதா? ஹல்லேலூயா. வண்டி வாங்கினோடனே சந்தோஷம்தான், வாக்கு தத்தம் கிடைச்ச உடனே நமக்கு சந்தோஷம்தான். இன்றைக்கி வாசித்த பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கிறதா? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதா. அதுவும் அவருக்குள். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது, ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை கொண்டு நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வண்டியை 4x4 வீலை வாங்கிட்டு இந்த சவுதியில் ஃபுல்லாக சுற்றினா தெரியும் அதனுடைய அருமை. டெசர்ட்டெல்லாம் ஏறி மலையெல்லாம் ஏறி இறங்கி இல்லை அப்படியெல்லாம் போய் வந்தால் தான் அந்த வண்டியினுடைய அருமை நமக்கு தெரியும். அதுபோல் வாக்கு தத்தங்கள் ஆமென் என்றும் இருக்கிற வாக்கு தத்தங்களை வாங்கி கார்டு எடுத்து பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டு வாக்கு தத்தம் இருக்குது தொட்டு பார்த்துட்டே இருந்தால் அதனுடைய அருமை தெரியாது. ஹல்லேலூயா. அதை பயன்படுத்தினா தான் அந்த வார்த்தையினுடைய மகிமை நமக்கு என்னன்றது புரியும். அதை அனுபவித்தால் தான் அதில் ஜீவன் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் வேதத்தில் நமக்கு 1000 எண்ணுக்கடங்காமல் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 அல்ல 2 அல்ல. நீ முக்கியமாக பார்க்கும்பொழுது எபிரேயர் எழுதின புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இதில் உள்ள வாக்கு தத்தம் என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்படி நான் ஒரு மனுஷனுக்கு எப்பேற்பட்ட தைரியம் உண்டாயிருக்க வேண்டும். ஒரு மனுஷனு கூட சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் இருக்கிறார் என்று சொல்லிட்டாரே, அதை அனுபவிக்கக்கூடிய அவர் என் கூட தான் இருக்கிறார் என்று ஒரு மனுஷன் நினைச்சிட்டான்னாக்கா அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தலைவர் வெளியே போகிறாருன்னு சொன்னால் அவரை சுற்றினா போகிறாங்க, பாதுகாப்பு படை போகிறாங்க, கருப்பு பூனை படை போகிறாங்க, நாய் படை, பூனை படை, பன்னி படை, எல்லா படை போனாலும் அவர் அப்போ தான் அவர் தைரியமாக போக முடியும். ஹல்லேலூயா. அது பாம்பு போடுவானா சுடுவானா என்னன்னு எண்ணி பார்த்து அவனை சுற்றி வட்டம் வச்சு 5 என்ன சொல்கிறது 100 மீட்டருக்கு ஒரு பாதுகாப்பு படை, 200 மீட்டருக்கு ஒரு பாதுகாப்பு படை, பக்கத்துலேயே 5 மீட்டருக்கு ஒரு பாதுகாப்பு படைன்னு அவனை சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கும்பொழுது அந்த தலைவர் தைரியமாக கையாட்டிட்டு போவார். ஹல்லேலூயா. அப்படின்லாம் வெளியே போவார் அவர்? போகவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் உனக்கும் எனக்கும் யார் வராங்களா? சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் சொல்கிறார், நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்பேற்பட்டவர் தான் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. ஒருத்தன் உன் மேலே கையை வச்சேன்னா அவன் என் கண்ணை தொடுறதுக்கு ஈக்குவல், அவனை சும்மா விட மாட்டேன். அப்பேற்பட்ட கர்த்தர் என் கூட வரும்பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும்? இன்றைக்கி சொல்லுங்கள், கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். உன் வாழ்க்கையில் நீங்கள் எதற்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? வேலை விஷயமா, சம்பளம் விஷயமா, ப்ரொமோஷன் விஷயமா, வியாதியா, பலவீனமா, போராட்டமா, இழப்புகளா, தோல்விகளா, எந்த காரியங்களை வைத்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்க? ஏன் பயம்? அவர் கூட இருக்கிறத மறந்துட்டோம். அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் உதாசீனப்படுத்திட்டோம். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், வாக்கு தத்தங்கள் வீணாகி கொண்டு இருக்கிறதோ. எவ்வளோ பெரிய வாக்கு தத்தம் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும்
இல்லை. ஏன் இதை மறக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி அவர் சொல்றார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள். எப்போ அவர் நம்ம கூட இருக்கிறார்ன்ற ஒரு நினைப்பு மனுஷனுக்கு வர்றோன்னு சொன்னால், என்னைக்கு கர்த்தர் இன்றைக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அது போதும் என்று எப்போ நம்ம மனசு ஏற்றுக்குதோ அன்னைக்கு தெரியும் அவர் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறத விட நான் ஒரு படி மேலே போகணும்னு நினைக்கும் பொழுது தான் அவர் நம்ம கூட இருப்பது நமக்கு புரியாது. ஹல்லேலூயா. அந்த பலன் நமக்கு புரியாது, அந்த மகிமை நமக்கு புரியாது. அதனால தான் முதல்ல வேரோடு கூட அழிக்க வேண்டியது எதுன்னு சொன்னால் பண ஆசை. கர்த்தர் நம்மோடு கூட கடந்து வருவதற்கு தடையாக இருப்பது பண ஆசை, பொருள் ஆசை. இந்த ஆசைகள் அவர் நம்மோடு கூட இருப்பதை உறுதிப்படுத்தாது, நமக்கு ஞாபகப்படுத்தாது, நமக்கு தைரியத்தை கொடுக்காது. அதனால் முதல்ல இந்த உள்ளத்தை விட்டு எடுத்து போடுவது எது? பண ஆசை. பண ஆசை எப்படி எடுத்து போடுவோம்? ஹல்லேலூயா. எது பண ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஹல்லேலூயா. நமக்கு 3 வேளை குறையில்லாமல் சாப்பிட தோணுதா? இருக்கா? ஓகே. நம்முடைய சரீரத்தை மறைக்க கர்த்தர் நல்ல ஆடைகளை கொடுத்துருக்கிறாரா? கிழியாத ஆடைகளை போடுற அளவுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? ஓகே. படுத்தா நல்லா தூக்கம் வருதா? ஹல்லேலூயா. போதும். திருப்தியாக மனசு பட்டுச்சுன்னா அன்றைக்கி தெரியும் கர்த்தர் நிச்சயமாக கூட இருக்கார். ஹல்லேலூயா. இதை மிஞ்சி நம்ம யோசிக்கும் பொழுது தான் அவரை விட்டு கொஞ்சம் விலகி போகிறதா கணை. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 28:15 வாசிக்கும் பொழுது, யாக்கோபு தன் குடும்பத்தை விட்டு அவன் விலகி போகிற நாட்களிலே அவனுக்கு ஒரே பயம். இவ்வளோ நாள் அம்மா மடியில் இருந்துட்டேன், இவ்வளோ நாள் தகப்பனுடைய அரவணைப்பில் இருந்துட்டேன், எங்கேயும் நான் தனியாக போனதே கிடையாது. ஹல்லேலூயா. அம்மா கூடவே சமைச்சிட்டு, அம்மா கூடவே சாப்பிட்டுட்டு, அம்மா கூடவே தூங்கிட்டு அப்படியே நான் இருந்துட்டேன். ஆனால் திடீர்னு ஒருத்தன் வந்தான், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னான். உடனே அவனுக்கு பயம் வந்துடுச்சு. முடிவை விட்டு அவங்க வீட்டை விட்டு அவங்க அப்பா சொல்லிட்டான், நீங்கள் இருந்தால் அவன் கொன்னுடுவான், நீ போயிடு. பலவிதமான கேள்விகளோடு பயத்தோடு கூட அவன் தன் வீட்டை விட்டு தனிமையில் அவன் அந்த வனாந்திரத்தில் நடந்து போகும்பொழுது, அந்த பயத்தில் அவன் இருளிலே தங்கக்கூட இடம் இல்லாமல், படுப்பதற்கு இடம் இல்லாமல், கல்லு கடிச்சா போதும் தலையை வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தலையானையாக கல்லை வைத்து உடங்குகிற வேளையில் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற தரிசனம் என்னவென்று சொன்னால் 28:15 வாசிக்கும் பொழுது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இதுலேயே அவனுடைய பயம் என்னன்றது அவனுக்கு நமக்கு நல்லா புரியும். அந்த வசனத்தில் என்ன பயம்னா, என் வீட்டை விட்டு போகிறேன், என் வீட்டை விட்டு போகிறேன், என் வீட்டை விட்டு போகிறேன், எங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு போகிறேன், என் உறவுகளை விட்டுட்டு போகிறேன், என் சொந்த தேசத்தை விட்டு போகிறேன். இதுதான் அவனுடைய பயம். எல்லாம் தனியாக போகிறேனே, இந்த போல பயத்தில் தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை திரும்பி வர பண்ணவன்ட்டு வரைக்கும். ஹல்லேலூயா. அவன் எதில் பயந்து இருந்தானோ, எதை இழந்துட்டேன்னு நினச்சிட்டு இருந்தானோ, கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுத்தார், நீ இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் அது வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருப்பார். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று நீ நினைத்த நாளிலே உன் உள்ளத்திலே ஆழமாய் பதிந்த ஒரு வாக்கு தத்தம் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சிருக்கும். யார் யார் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, நீ ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே, நீ ஏற்றுக்கொண்ட அந்த வாரத்தில், ஏற்றுக்கொண்ட அந்த வருஷத்தில் நிச்சயமாக ஆழமான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் சொல்றார், உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த நம்ம வருஷம் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் முதல் நாள் எதை பேசினாரோ அதை நிறைவேற்றி தீரும் வரைக்கும் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், அது வரைக்கும் நான் உன்னை சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய மெயின் பயம் என்னன்னாக்கா, நான் திரும்பி வருவேனா மாற்றவேனா, வந்தேன்னா எங்கள் அண்ணன் எனக்கு கொன்னுடுவான். கர்த்தர் சொல்கிறாரு, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன். அதுக்கப்புறம் வர ஆசீர்வாதம்லாம் செகண்டரி. ஆனால் அவனுக்கு இருந்த பயத்தை நீக்கும்படியாய் உன்னை நிச்சயமாக திரும்பி கொண்டு வர. அதனால் உங்களுக்கு முதல் கிடைத்த வாக்குத்தத்தம் என்ன, உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, அதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த விஷயத்தில் நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களோ,
வாக்குத்தத்தத்தை மறந்து எதில் நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களோ, வாக்குத்தத்தத்தை தூரப்பட்டுட்டு எந்த விஷயத்தில் உங்களுடைய உள்ளம் அச்சுறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, எந்த விஷயத்தில் பலவீனமாக காணப்படுறீங்களோ அதை எல்லாம் நீக்கத்தக்கதாக ஒரே ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். உபாகமம் புஸ்தகத்தில் 4:31 வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். ஆமென். இந்த விஷயத்தில் அதுக்கு மேலே உள்ள வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, எந்த நேரத்தில் சொல்கிறாருன்னா, ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை மறந்து கர்த்தருடைய உடன்படிக்கைகளை மறந்து அந்நிய தெய்வத்தை விக்கிரகங்களை சேவிக்க கடந்து போகும் பொழுது அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றார், நீ மனம் திரும்பி வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொண்டு மறுபடியுமாய் என்னிடத்தில் வந்தா உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம தூர போட்டிருப்போம், அவர் சொன்ன வார்த்தைகளை மறந்திருப்போம், அவர் சொன்ன உடன்படிக்கைகளை மறந்திருப்போம், அவருக்கு விரோதமாக நடந்திருப்போம், பாவம் செய்திருப்போம், வேற வழியில் போயிருப்போம், அவரை விட்டு தூர விலகி போயிருப்போம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் நான் இரக்கம் செய்வேன். எப்போ என்றா, நீ மறுபடியுமாய் உன்னை தானே ஒப்பு கொடுத்து அந்த தேவனை நம்பி நீ திரும்பி வரும்போது சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை கைவிட மாட்டார். நிறைய பேருக்கு சில நேரத்தில் தோன்றும், கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, என் தவறுகள், என் பாவங்கள், நான் சில காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாக செய்தனால்தான் என் மேல் அக்கிரமங்கள், எனக்கு தோல்விகள் வந்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை சரியில்லை, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, காரணம் அவருக்கு விரோதமாக செஞ்சிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னை நினைவு கூறுவாயானால், இன்றைக்கு நான் பண்ணின வாக்கு தத்தத்தை நம்பி நீ மறுபடியும் என்னிடத்தில் வருவாயானால் நான் இரக்கமுள்ள தேவன், நான் உன்னை மன்னித்து அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. உடன்படிக்கைகள் அவர் மறக்கவும் மாட்டார். அதனால தான் சொல்றேன், வாக்கு தத்தங்களை வச்சுக்கிட்டு நம்ம வீணா போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை வச்சுக்கிட்டு நம்ம வீணா போயிட்டு இருக்கிறோம். அதனுடைய மகத்துவம் தெரியாம, அதனுடைய அருமை தெரியாம, அவருடைய உடன்படிக்கையினுடைய ரகசியங்களை புரிஞ்சிக்காம, உண்மையிலேயே அந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற ஜீவன் என்ன என்றதை புரிந்து கொள்ளாமல் அதை தூக்கி எங்கேயோ தூர எறிஞ்சிட்டு அவருடைய முகத்துக்கு மறைந்து விலகி ஓடுகிற தேவ ஜனமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துவும் நான் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்திலே விசுவாசித்து நம்பி அதை அரவணைத்து அவரோடு கூட இணைந்திருக்க நினைத்து விட்டால் எந்த தேசமும் அவனை கண்டு கலங்கும், எந்த தேசமும் அவனை கண்டு கலங்கும். அவ்வளவாய் அந்த வாக்கு தத்தம் அவனை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. இதில் 23 to 31 வரைக்கும் கொஞ்சம் வாசித்தோம்னா, கொஞ்சம் மேலே போங்க, அப்படியே பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? பட்சிக்கிற அக்கினி, எரிச்சல் உள்ள தேவன். எப்போ? அவரை மறக்கும் பொழுது, நீ விக்கிரகங்களை வணங்கும் பொழுது. விக்கிரக ஆராதனை குறித்து உடனே செல வச்சு வணங்கணும்னு மாத்திரம் நினச்சிடாதீங்க. எபிரேயர் புஸ்தகத்தை சொல்லுது, என்ன சொல்லுது? பொருளாசைக்கான விக்கிரக ஆராதனை. நம்ம பொருள் மேலே ஆசை வச்சாலுமே அது விக்கிரக ஆராதனையாக மாறி போகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவருக்கு விரோதமாய் நடந்து அவருக்கு எரிச்சல் ஊட்டாம கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நான் பட்சிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. நான் பட்சிக்கிற அக்கினி, எரிச்சல் உள்ள தேவன். சில நேரத்தில் நீ பண்ற காரியங்கள், நீ செய்கிற காரியங்கள், நீ பேசுகிற பேச்சு, நீ நடக்கிற வழிகளை கண்டு கர்த்தர் எரிச்சல் உள்ளவராய் மாறி விடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அவருக்கு எரிச்சல் மூட்டி இருந்தாலும் சற்றே மனம் திரும்பி, சற்றே இந்த வாக்கு தத்தம் பண்ணினவர் நிச்சயம் என்னோடு கூட இருக்கிறார், அவரை என்ன மன்னிப்பார். அதற்காக தான் அந்த தேவன் மனுஷன் இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்தாரு. அந்த கல்வாரின் ரத்தத்தில் எவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பு உண்டு, அவர் மரணத்தில் எவ்வளவு பெரிய மீட்பு உண்டு. இதற்காகத்தானே அவர் அவமானங்களை சந்தித்தார் என்று உன் உள்ளம் நினைக்குமானால், நினைச்சாலே போதும், அந்த மன்னிப்பு உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு உணர்வு ஒரு மனுஷனுக்கு வந்தாலுமே நமக்கு என்ன பண்ணுமா? அந்த இரக்கம் நமக்கு உண்டாகுமா? அப்படி விலகி போயிருந்த நாம் மனம் திரும்பி வருவோமானால் கர்த்தர் சொல்றாரு, நான் இரக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. 31
நான் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை அழிக்க மாட்டார். அவர் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இதே உபாகம புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பலன் கொண்டு திடமானதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ இது எப்போ சொல்ற? மோசே யோசுவை பார்த்து சொல்றார். அவனுக்குள்ள ஒரு பயம். மோசே மறிக்க போகிறார். மோசே அவங்கள விட்டு எடுத்துக்கொள்ள போகிறார். தனிமையை விடப்பட்ட நேரம். லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தி வந்த மகத்துவமான ஒரு மனுஷன் மறிக்க போகிறான், தன்னை விட்டு போகிறான். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கும். ஐயோ இவங்க போகிறாங்க, அல்லது ஒரு வேலை போக போகுது, அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் மாறப்போகுது, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் என் மேலே வரப்போகுது, நான் எப்படி நடத்த போகிறேன், நான் எப்படி நீ போக போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கூட கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பலன் கொண்டு திடமனதாய் இரு, நீ பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். எதை குறிச்சும் கலங்காத, எதை குறிச்சும் பயப்படாது. நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்கிறதை குறித்து நீ திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன் கூட வருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லமா? நாளைக்கு நான் வேலைக்கு போகும்பொழுது சகலத்தை உண்டாக்கின சர்வ வல்லவர் என் கூட வருவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்களை எதிர்கொள்ள நான் போகும்பொழுது என்னை உருவாக்கினவர் என்னோடு கூட வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை வசனத்தில் அவர் சொல்றார், மறுபடியுமா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். நான் உன் கூடவே வருவேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு அவர் என் கூட இருக்கிறார்ன்ற நம்பிக்கை வந்துருச்சுன்னா, ஒரு மனுஷனுக்கு அந்த சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லவர் என் கூட இருக்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா, அவனுக்கு தைரியம் மாத்திரம் வர்றதில்லை, அவன் பயம் மாத்திரம் போவதில்லை, பாவம் செய்யவும் தயங்குவான். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பொய் பேசுறதுக்கு கூட தயங்குவான். ஹல்லேலூயா. ஃபுட்பாலை பார்க்காதவங்க கிட்ட போயிட்டு எவ்வளோ நேரம் நம்ம கதை விடலாம். நேற்று இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி ஆடினாங்க, அவங்க பண்ணாங்க, ஃபவுல் பண்ணாங்க, எல்லாம் கதை விடலாம். ஹல்லேலூயா. நம்ம கூடவே உட்காந்து பார்த்தவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஒன்றும் பேச முடியாது. அதுபோல் தான் கர்த்தர் நம்ம கூடவே இருக்காருன்னு நினச்சிட்டா போய் சொல்லுவோன்னு நினைக்கிறீங்க? முடியாது. அவர் சொல்கிற வாக்கு தத்தங்களை எண்ணி பார்த்தா அவர் சொல்கிறதெல்லாம் அதுதான். இப்போ மாத்திரமில்லை, கடைசியில் மத்திய எழுதின சுவிசேஷம் 28:19-20 வாசிக்கும் பொழுது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து அவர் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டினாலும் சரி, புதிய ஏற்பாட்டினாலும் சரி, அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன் கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐயா, இந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு கொடுக்குற தைரியம் இருக்கே, அவர் நம்ம கூட இருக்கிறார்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் நமக்கு உண்டாயிருக்குது. அந்த தைரியத்தை மிஞ்சிக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. எதையும் மாற்றி அமைக்கக்கூடியவர், எதையும் தலைகீழாய் மாற்றக்கூடியவர், சூழ்நிலைகளை ஒரு நொடியில் மாற்றக்கூடியவர். ஹல்லேலூயா. சந்திரனை நிற்கச் செய்ய வைக்கின்றவர், சூரியனை இருளடை செய்கிறவர். ஹல்லேலூயா. பனியை தோல் மேலே மாத்திரம் பெய்யணும், சுற்றி பெய்ஞ்சிருக்கக்கூடாது. அல்லது சுற்றி பனி பெய்ந்திருக்க வேண்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற வாக்கு தத்தங்க அப்படி செய்ய நினைக்கிறவர், அப்படி நடப்பிக்கிறவர் நம்ம கூட வர்றாருன்னா சாதாரண மனுஷனா நீ? ஹல்லேலூயா. சாதாரண சகோதரியா நீ? எதுக்கும் பயப்படாதீங்க. ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறீங்களா, கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா, ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கலாம், பயப்படாதீங்க. புதிய காரியமாக பயப்படாதீங்க, சேலஞ்சஸாக பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அந்த தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட நிற்கிறார்ன்றதை மாத்திரம் நினைச்சிங்க. ஹல்லேலூயா. அவமானப்படுத்திடுவாங்களோ பயப்படாதீங்க, நம்மளை தள்ளிடுவாங்களோ பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உன்னை தள்ளும் பொழுது தாங்க ஒருத்தர் கூடவே நிற்கிறார். ஹல்லேலூயா. விழுந்து போவேன் என்று நினைக்கிற வேளையிலே உன்னை தூக்கி நிறுத்த ஒருத்தர் உன் கூடவே நிற்கிறார் என்பதை அப்படிப்பட்டவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்ம கூட இருக்கிறார். அதற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. 31ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார்,
அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எத்தனை வாக்கு தத்தங்கள், எத்தனை வாக்கு தத்தங்கள் அவர் மறுபடியுமா ரிப்பீட் பண்ணுறது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அற்புதமான காரியம். நீ நடந்து போகும்பொழுது அந்த சர்வ வல்லவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன்னு சொல்கிறாரே, நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன்னு சொல்கிறாரே. ஹல்லேலூயா. சில பேர் வீட்டில் பிரச்சனைனாக்கா 2 பேர் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்குவாங்க, நீ இங்கே முதல்ல நான் போகிறேன். ஹல்லேலூயா. நான் போயிட்டு கொஞ்சம் சரி பண்ணுறேன், அப்புறம் நீ வா. ஹல்லேலூயா. அப்பா கோபமாக இருக்காருன்னா ஒரு பிள்ளை போகும், முதல்ல நல்லா இருக்கிற பிள்ளை போகும், நீ இங்கே தப்பு பண்ண பிள்ளை கொஞ்சம் பின்னாடி விட்டுட்டு நீ இரு, நான் போயிட்டு கொஞ்சம் சரி பண்ணுறேன், அப்புறம் நீ உள்ள வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி பண்ணுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சரி கோணலானவைகளை நேராக்குகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். ஊருக்கு போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனையோடு போகிறீங்கன்னு வச்சுங்க, பயப்படவே பயப்படாதீங்க. ஒரே ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கட்டும், அப்பா எனக்கு முன்னாடி நீங்கள் போங்க. வேலையில் பிரச்சனை, இன்றைக்கி போகணும், கண்டிப்பாக நடக்க போகுது பிரச்சனை, ஏதோ ஒரு வம்பு இருக்குது, பயப்படாதீங்க. காலையில் எழுந்தோன்னு சொல்லிவிடுங்க, அப்பா நீங்கள் சொன்னீங்களே 31 8வது வசனத்தில், நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் எனக்கு முன்னாடி போகிறீங்க, போங்க இல்லை, நீங்கள் தான் எனக்கு முன்னாடி போகிறீங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் வேடிக்கை பார்த்து என்னை அடிக்க விட்டாலும் சரி, நான் ரெடியாக இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தங்கள் இன்று நமக்கு திடமனதை கொடுக்கும். இந்த வாக்கு தத்தங்களை நம்ம மறந்தோம்னா விழுந்து போயிடுவோம், வாழ்க்கையில் தோற்று போயிடுவோம், கலங்கி நிற்போம், கண்ணீர் விடுவோம், வேதனையோடு இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எந்த நேரத்தில் நான் உன்னை கைவிட மாட்டேன். யோசுவா 1:5 வாசிக்கும் பொழுது, மோசே செத்து போயிட்டார். என்னதான் வாக்கு தத்தம் பண்ணாரோ, மோசே யோசுவாவை தைரியப்படுத்தினாலும், அவர் அபிஷேகித்தாலும், ஜனங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு அவர் அபிஷேகம் பண்ணினாலும், திடீர்னு என்ன பண்ணார், மோசே செத்து போயிட்டார். இவனுக்கு தாங்க முடியல, பயத்தின் மேலே பயம். எவ்வளோதான் நம்ம ஆறுதல் படுத்தினாலும், எவ்வளோதான் நம்ம சொல்லி நினச்சாலும், அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த அனுபவத்தில் அவன் கலங்கி நிற்கிற வேளையிலே கர்த்தரே இடைப்படுறார் அவன் கூட. வாசிப்போம் 5வது வசனம். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்திருப்பதில்லை, நான் மோசோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என்ன ஒரு தைரியத்தை கர்த்தர் அவன் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை தான் உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் இருந்தான்னா, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வானானால், ஒரு மனுஷன் அவரையே சார்ந்து இருப்பானானால், முழுக்க எல்லா விஷயத்திலும் அவர்தான் என் வாழ்க்கை, அவர்தான் என் ஜீவன் என்று நம்பி இருக்கணும். அவர் சொல்கிற ஒரு வாக்கு தத்தம் என்னவென்றால், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம், கஷ்டம் வரும்பொழுது, துக்கம் வரும்பொழுது, கோபம் வரும்பொழுது, எரிச்சல் வரும்பொழுது, சண்டை போடலான்னு எண்ணம் வரும்பொழுதெல்லாம் உனக்கு ஒரு சிந்தை வரணும், அப்போ நான் இல்லை நீங்கள். ஹல்லேலூயா. சிம்பிளாக என்ன பண்ணிடணும், நான் இல்லை நீங்கள். ஹல்லேலூயா. அவர் முன்னாடி போகிறேன்னு சொன்னார், நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி நில்லுங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு போகிறோம், கடைசியில் அடி வாங்கின்னு திரும்பி வரோம். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்லிட்டாரு, நான் உனக்கு முன்னாடி போகிறேன்னு. கேட்குறியா? கேட்குறது கிடையாது, மதிக்கிறதே கிடையாது கொஞ்சம் கூட. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் எல்லாம், நான் பார்த்துக்கிறேன், என்னை மிஞ்சி யார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னே போகிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் அடி வாங்கி திருப்பி அவர்கிட்டயே ஓடி வரோம். அடிச்சிட்டான் உதச்சிட்டான் திட்டான் அப்படின்னு அவர்கிட்ட கண்ணீர் விட்டு நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல தூக்கி அவரை முன்னாடி வச்சுருங்க. ரொம்ப சிம்பிள் விஷயம் அதுதான். உன்னை நீ தாழ்த்திக்கோ, அவரை உயர்த்தி முன்னாடி வச்சிரு. ஹல்லேலூயா. உன் பலத்தை நீ நம்பாத, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நீ நம்பாத, உன்னுடைய காரியங்களை நம்பாத. இன்னைக்கு என் வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை, தெளிவாக பேச அவர்கிட்ட, இதுதான் பிரச்சனை, நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் முன்னாடி நில்லுங்க, ஒப்பு கொடுத்து பாருங்கள், உன் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்கள். ஹல்லேலூயா.
நிச்சயங்க அவருடைய சமூகத்தில் அவருடைய கரத்தில் முழுமையாக நீ ஒப்பு கொடுத்துட்டு இனி என்னால் முடியாதுப்பா இதெல்லாம் பார்க்க, இது என்னால் இதை சமாளிக்கிற சக்தி என்கிட்ட கிடையாது, நீங்கள் பார்த்துங்கன்னு அவரை முன்னாடி வச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அவர் யாருங்க? ஹல்லேலூயா. கதை சொல்கிறவரா இல்லை சொல்லிட்டு சும்மா போகிறவரா? ஹல்லேலூயா. உருவாக்குகிறவர், உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிகர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் செய்த காரியங்கள் மகத்தானவைகள். 1 சாமுவேலில் 12:22 வாசிக்கும் பொழுது ஜனங்களெல்லாம் பயப்படுறாங்க. ராஜா வேணும்னு கேட்டு பாவத்தின் மேல் பாவம். எல்லாரும் போல நாங்களும் வாழணும், எல்லாருக்கும் ராஜா இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், எங்களை நடத்துகிற ஒரு மனுஷன் வேணும். அது என்னதான் தீர்க்கதரிசியை கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு ஒரு இது கிடையாது. தீர்க்கதரிசியெல்லாம் வந்து கத்தி எடுத்து சண்டை போடுவாங்களா? முடியாதே. அவங்க என்ன இப்படி தீர்க்கதரிசி வந்து வாள் எடுத்து சண்டை போடுவானா? முடியாது. தீர்க்கதரிசி வந்து முன்னாடி நின்று போர் செய்வானா? முடியாது. இவன் ஏதோ பேசிகிட்டு இருப்பான். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆள் வேணாம், எங்களை நடத்துகிற ஒரு ராஜா வேணும், ரதங்களையும் குதிரைகளையும் எடுத்துக்கொண்டு போர் செய்கிற ஒரு ராஜா வேணும். கர்த்தருக்கு வந்துச்சு பாரு கோபம். ஹல்லேலூயா. ஏண்டா இவ்வளோ நாள் நானே உங்களை நடத்தின்னு போயிருக்கு. நம்ம அப்படி தாங்க அடிக்கடி காணாத தெய்வம் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக போகிறது நமக்கு ஒத்துக்காது, நமக்கு ஒத்துக்குவதாது. ஒரு பெரிய சிலையை வச்சுட்டு ஒரு உருவத்தை வச்சுட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு ஹல்லேலூயா அதை கண்கூடாக பார்த்து ரசிச்சுட்டு ஆராதனை பண்ணதான் நமக்கு திருப்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலவித காரியங்களை கண்களுக்கு முன்பாக நம்ம கண்டாதான் நமக்கு திருப்தி. அதுவரைக்கும் ஒரு ராஜா அவங்கள நடத்திட்டு வந்தார். யார் அந்த ராஜா? சர்வ வல்லவர் யெகோவாகிய கர்த்தர். அது வரைக்கும் அவரே ராஜாவாக இருந்து அவரே நடத்திட்டு வந்தார். சண்டை போட்டப்போ அவருக்கு விடுதலை கொடுத்தாரு, சமுத்திரம் தடுத்தப்போ பிளந்து விட்டார். அதில் வெயில் அடித்தப்போ மேகமாக வந்தார், இருட்டில் தடுமாறினப்போ அக்கினியாக வந்தார், எல்லாத்தையும் கொடுத்தாரு, வானத்திலிருந்து மண்ணா வர வச்சார். திருப்தி ஆகலை, அவங்களுக்கு திருப்தி ஆகலை. எங்களுக்கு ஒரு மனுஷன் வேணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுடைய திருப்தி ஜெபம் அப்படி தான் இருக்குது. எங்களுக்கு அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய விஷயம்லாம் எங்களுக்கு வேணாப்பா, அவ்வளோ பெரிய மகத்துவமான காரியங்களாம் எங்களுக்கு சிம்பிளாக இது இருந்தால் போதும். ஹல்லேலூயா. பிரியாணியெல்லாம் வேணாம், சாம்பார் போட்டால் போதும். ஹல்லேலூயா. சாம்பார் ரசம் வச்சுட்டா எங்களுக்கு போதும். போன வாரம் லிங்கன் பிரதர் சொன்னார், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாதிரியே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் பிரியாணி இல்லை? ஹல்லேலூயா. ஐயா, அவருடைய மகத்துவத்தை அறிய இந்த உள்ளம் ஆவல்பட வேண்டும், அவருடைய வல்லமைகளை காண இந்த உள்ளம் ஏங்க வேண்டும். வேதத்தில் சொன்ன வாக்கு தத்தங்கள் அவருடைய சமூகம் எப்படியா முன்னாடி போகும், அந்த மகிமையின் மேகம் அப்படி இறங்கி இருக்கும், அந்த அக்கினி சமம் எப்படி நிலைத்திருக்கும் இருளில். ஹல்லேலூயா. எல்லாரும் சண்டை போட நினைச்சப்போ அவன் அடிச்சுக்கிட்டு மாண்டானே, அது எப்படி நடந்து, அந்த அதிசயம் எப்படி நடந்திருக்கும். இஸ்ரவேலை சுற்றிலும் சீரியர்கள் வந்து சூழ்ந்து கொண்டிருந்த வேலையில் வெளியே வர முடியுமா வர முடியாதான் தத்தளித்து பஞ்சம் வாட்டின நேரத்தில் ஒருத்தனை அடிச்சுன்னு அவனே செத்துட்டு அவனே ஓடி போயிட்டானே, அந்த அதிசயம் எப்படி நடந்தது. ஹல்லேலூயா. அதை நான் என் வாழ்க்கையில் காண வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக போகிற மகத்துவத்தை நான் பார்க்க வேண்டும், எனக்கு முன்பாக நடக்கிற அதிசயங்களை நான் காண வேண்டும் என்று நம்முடைய உள்ளம் இரவும் பகலும் எழும்ப வேண்டும். 12:22 1 சாமுவேலில் 12:22 கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினாலே தம்முடைய ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரல எதுல வண்டி ஓடுது? இந்த வாக்குத்தத்தத்தில் தான் ஓடுது. நீ என்னை நம்பினாலும் நீ எனக்கு ஜனமாயிட்டு. ஹல்லேலூயா. நீ என்னை விசுவாசிக்கலாம் எனக்கு நீ பிள்ளையாக மாறிட்ட. ஹல்லேலூயா. ஏதோ பெத்த கடன் செய்ய வேண்டியதை செஞ்சிடுறேன். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய கிறிஸ்டியன் லைஃப் அதில் தான் ஓடிட்டுருக்கு. ஹல்லேலூயா. அது சொல்கிறாரு, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினாலே கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட. அவர் நாமத்தின் நிமித்தம், உன்னுடைய நன்மையினால் அல்ல, உன்னுடைய விசுவாசனால, உன்னுடைய பலத்தினால் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிறோமே சாட்சி சாட்சி சாட்சி, அதெல்லாம் எதுலனா இதில் தான் ஓடிட்டுருக்கு. ஹல்லேலூயா. அவர் பிள்ளையாக மாறிட்டுமே, அதனால கைவிடாமல் சரி நீ நாசமாக போனால் அவர் பேர் கெட்டு போயிடும், அதனால உன்னை விடாமல் பார்த்துட்டு போயிட்டு இருக்கார். கிருபையில் ஓடுது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இல்லையா? பிள்ளைய சரி நம்ம பிள்ளை ஆயிட்டான், என்ன பண்ணுறது? அவனை கொஞ்சம் மறைச்சி எடுத்து கொடுத்து நம்ம தான் நடத்தி கொண்டு போகணும். நினைக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. அவர் அதை நினைக்க மாட்டாரா? உனக்கே அவ்வளோ அக்கறை இருக்கும் பொழுது அவருக்கு அந்த அக்கறை இருக்காதா? ஹல்லேலூயா. நம்ம நினச்சிக்கோ நான் நல்லவனாக மாட்டேன், அதனால தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கிடையாது, கிருபையில் ஓடுது. ஹல்லேலூயா. நீ நல்லவனாக மாறி பார்க்கணுன்னா அந்த மகிமையின் மேகத்தை நீ பார்க்கணும். அவர் செய்கிற அற்புத அடையாளங்களை நீ பார்க்கணும். அந்த வாக்கு தத்தங்களினால் ஏற்படுகிற அபிஷேகமுள்ள காரியங்களை நீ பார்க்கணும். ஹல்லேலூயா. தினசரி உன் வாழ்க்கையில் தேவன் நடத்துகிற அற்புதங்களை நீ அனுபவிக்க வேண்டும். 1 நாளாகும் புஸ்தகத்தில் 28:20 வாசிப்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் யாருக்கு முன்னாடி இருக்குது? சாலமோனுக்கு முன்னாடி இருக்குது. பெரிய ப்ராஜெக்ட். இதுவரைக்கும் உலகம் கண்டிராத ஒரு ஆலயத்தை அவன் கட்ட வேண்டும், மகத்துவமான ஆலயத்தை அவன் கட்ட வேண்டும். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், அதுக்கான செலவுகள், அதுக்கான தேவையான ஆட்கள், பொருட்கள் என்று அநேக மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் அந்த மாதிரி. ஹல்லேலூயா. உங்கள் கண்களுக்கு முன்னாடி பெரிய வேலை இருக்கலாம். உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ஹாஸ்பிட்டலில், உங்கள் கம்பெனியில் உங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்டை வச்சுக்கலாம். எப்படா இதை நடத்துறது? இதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்குது, தேவைகள் இருக்குது, ஞானம் பத்தாது, படிப்பு பத்தாது, நம்முடைய நேரங்கள் பத்தாது, இப்படி பல குழப்பங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பலம் கொண்டு தைரியமாக இரு, இதை நீ நடப்பி, நீ செய், அதை மறுக்காத. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ செய், நீ பயப்படாமலும் கலங்காலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அதுவும் இந்த கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. முடியுமா? முடியுமா? ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருக்குது ஆனால் பயப்படுறோம், வாக்குத்தத்தம் இருக்குது ஆனால் சோர்ந்து போகிறோம், வாக்குத்தத்தம் இருக்குது ஆனால் மறந்து போகிறோம். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களை நினையாதபடி சோர்ந்து போகிறோம். ஒரு முறை தோத்துட்டா உடனே அப்படியே தோல்வி அடைஞ்சிருது. ஹல்லேலூயா. வாழ்க்கையே விட்டு போன மாதிரி, நாளைக்கே இந்த உலகம் முடிஞ்சிட்ட மாதிரி நம்ம நினைக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி தானே? ஒரு தோல்வி வந்துட்டா போதும், உன்னை இழந்துட்டா போதும், உடனே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகம் நாளைக்கே அழிஞ்சு போகுது, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாட்களை கொடுத்திருக்கிறார், ஆண்டுகளை கொடுத்திருக்கிறார், நேரங்களை கொடுத்திருக்கிறார். விழுந்த உன்னை நீ எழும்பு நிற்க அவருடைய கரமே தூக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் விசுவாசித்து நீ நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும், எழும்பி பிரகாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இழந்தவன் தோற்றவன் அல்ல. ஹல்லேலூயா. உன்னை இழந்தவன் தோற்றவன் அல்ல. ஹல்லேலூயா. நீ பொருளை இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், வேலைகளை இழக்கலாம், பொண்ணை இழக்கலாம், எதை வேணாலும் இழ, அதெல்லாம் தோல்வி கிடையாது. என்றைக்கு நீ கர்த்தருடைய மகிமையை இழக்கிறாயோ அன்றைக்கி தான் நீ உண்மையிலே தோக்குற. ஹல்லேலூயா. என்றைக்கு அந்த கர்த்தருடைய மகிமையை நீ இழக்கிறையோ அன்றைக்கி தான் நீ உண்மையிலே தோற்று போகிற ஒரு மகனா மகளா நீ காணப்படுற. 28:20 வசனம் அவர் சொல்கிறது, நீ முடித்து தீரு மட்டும் அவரை உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இதே சங்கீதம் 37 28 33 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை. ஆமென். யாரை கைவிடுவது இல்லையா? பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். நியாயமாக தான் உன்னை நடத்துவார், நியாயத்தின்படி தான் அவர் உன்னை பாதுகாப்பார், நியாயத்தின்படி தான் உனக்கு முன்பாக அவர் கடந்து போவார். அதிலும் தன்னுடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். அவர்கள் என்றென்றைக்கும், அந்த பரிசுத்தவான்களை கூட்டம் என்றென்றைக்கும் அவருடைய பாதுகாப்பில் இருக்குமா? 29
நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் 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 வாசித்து பாருங்க. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருக்கவர். அதனுடைய அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? வீடு பாதியில் நிற்குதுப்பா, கட்ட முடியல. ஹல்லேலூயா. சிமெண்ட் வாங்க காசு இல்லை, செங்கல் வாங்க காசு இல்லை. ஹல்லேலூயா. வீடு இல்லாமல் இருக்கிறேன், குடிசையாக இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்ன சொல்லியிருக்காரு? நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எதுக்கு கலங்கி வேண்டின்னு இருக்கிறோம்? ஒரு 10க்கு 10 ரூமு, இல்லைனா 30/60 ஃப்ளாட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நம்ம வேண்டியே வீணாக போயிட்டோம். நம்ம ஜெபமெல்லாம் வாக்கு தத்தங்களை மிஞ்சின ஜெபம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை மிஞ்சின ஜெபம் நம்ம நம்புறது கிடையாது. அதான் சொல்கிறேனே, கையில் லேண்ட் க்ரூஷரை கொண்டு வந்து கொடுத்தாலும் நம்ம தக்காளி வாங்க தான் போவோமே தவிர பாலைவனத்தில் போய் ஓட்டவ தைரியம் வராது நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைரமும் தங்கமும் கையில் கொண்டாலும் எப்படா கொண்டு போய் இதை சேட்டு கடையில் வச்சுட்டு காசு வாங்கலான்னு உனக்கு தோணுமே தவிர, ஹல்லேலூயா, அந்த வைரம் என் காதில் மினுக்கணும்னு உனக்கு தோன்றதில்ல. ஹல்லேலூயா. கேட்டால் எனக்கு பண ஆசை இல்லைன்றது. ஹல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவன் தன்னை ஏமாற்றிக்கிறது அப்படி தான். ஹல்லேலூயா. வசனம் எவ்வளோ தெளிவாக கற்றுச்சார். நீதிமான், நீ நீதிமானாக இருந்து உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்து கர்த்தருடைய வாழ்க்கைக்கு பிரியமாக இருந்தால் எதையும் சுதந்திரிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ நினைக்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ இதுதான் வேணும்னு ஆசைப்படுறதுக்கு உனக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த திருப்தியை உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசக்குவதில்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிறது இதுதான். எதுக்காக பைபிளை வாசின்னு சொல்கிறோம்? வசனம் என்ன சொல்லுது? அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் முதலாவது உன் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீ வாசிக்கிற வசனங்கள் உன் இருதயத்தில் காணப்பட வேண்டும். அது உனக்குள் ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும். இருதயத்தில் அவன் நடைகளில் ஒன்றும் பிசக்குவது. எப்போ வசனம் உனக்கு தெரிஞ்சிடுச்சோ, எப்போ நீ வசனத்தை வாஞ்சிக்க ஆரம்பிச்சியோ, எப்போ அந்த வசனங்களை உட்கொள்ள ஆரம்பிச்சியோ, உன் நடைகள் பிசகாதாம். ஹல்லேலூயா. உன் நாவுகள் பிசகாதாம், உன் வழிகள் பிசகாதாம், உன் வாழ்க்கை பிசகாதாம். ஏன்னா அந்த வசனம் உன்னை திருத்தி அமைக்கும். உன் உள்ளத்தில் இருக்கிற வசனம் உன்னை வழி நடத்தும். எந்த நேரத்தில் எங்கே எப்படி என்ன பேசணுன்றதை வசனம் சொல்லிக் கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த வேதம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். யார்கிட்ட என்ன எப்போ நடந்துக்கணுன்றதை இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனம் உன் கோபத்தை அடக்கும். இந்த வசனம் உன் எரிச்சலை தணிக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனம் உன்னை பொய் பேச விடாது. இந்த வசனம் மாயைகளை நம்ப வைக்காது. வசனம் அதை தெளிவாக சொல்லுது. தேவன் அருளிய இந்த வேதம் இந்த உள்ளத்தில் காணப்பட வேண்டும். வாசித்துக்கிட்டே இருங்க. வேதத்தின் வசனத்தை வாசித்து இருதயத்தில் அது உருவேற்றப்படட்டும். ஹல்லேலூயா. அந்த வசனங்கள் மெருகேற்றப்பட்டு உன் வாழ்க்கை அந்த வசனம் திருத்தி அமைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். 33 கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. எவ்வளோ பேர்னா உன் மேலே பழி போட வரட்டும், எவ்வளோ பேர்னா உன் மேலே வைராக்கியம் பாராட்டும், எவ்வளோ பேர்னா உன்னை வஞ்சிக்கட்டும், வேலை ஸ்தலத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும், பயப்படாத. ஹல்லேலூயா. உடைய வேலை ஸ்தலங்களில் உனக்கு விரோதமாக எத்தனை காரியம் வேணாலும் நடக்கட்டும். ஹல்லேலூயா. உனக்கு தெரியாத காரியங்களை உன்னை சுற்றி நடக்கட்டும். உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உன் வேலையில், உன் நண்பர்களின் மத்தியில், எங்கே இருந்தாலும், நீ சபையில் இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை எல்லாம் நீ நினைக்காது. நீ நினைக்க வேண்டியது, நீ நேசிக்க வேண்டியது இந்த வேதத்தின் வசனம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள், கர்த்தர் கொடுத்த கிருபையான அருளிய வேதம் இந்த இதயத்துக்குள் இருந்த அந்த வசனம் நம்ம நடத்த ஆரம்பிச்சிட்டா. ஹல்லேலூயா.
யாரும் நம்மளை நடத்த வேண்டாங்க. இந்த வசனம் நம்மளை நடத்த ஆரம்பிச்சிட்டா இந்த பூமியை நீ சுதந்திரித்துக் கொள்ளுகிற மகனா மகளா மாறுவேன். ஹல்லேலூயா. எதுவுமே உனக்கு பெருசுன்றது எதுவுமே இருக்காது. இது முடியாதுன்றது எதுவுமே உன் வாழ்க்கையில் இருக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய நாவில் அது எப்பவுமே இருக்க வேண்டுமா? அதுக்கு மேலே போங்க, மேலே 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 மேலே. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு நியாயத்தை பேசும். ஹல்லேலூயா. இந்த வசனம், இதயத்தில் வைக்கப்பட்ட அந்த வசனம் இந்த நாவிலே வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றும் இருக்கக்கூடாது. எதை வாசிக்கிறோமோ அதை வாஞ்சிக்கிறோம், எதை வாஞ்சிக்கிறோமோ அதில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மில வெளிப்படுவார். சங்கீதம் 94:14 வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் நீ வாழ்ந்தினா அவர் சொல்கிற வாக்குத்தத்தம் என்ன? அவர் தம்முடைய நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நீ தான் அவருடைய சுதந்திரம், நீ தான் அவருடைய பங்கு. ஹல்லேலூயா. நீ தான் கர்த்தருக்கு, நீங்களும் நானும் தான் அவருடைய சுதந்திரமாக இருக்கு. அதை எப்போவாச்சும் அவர் கைவிட மறப்பாரா? கைவிடவே மாட்டார். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார், எவ்வளோ பெரிய வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 41:17 வாசிக்கும் பொழுது, தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 41 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 10 வாசிக்கும் பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இதோ உன் மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள், இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யார் நம்ம கையை பிடிக்கிறாங்களா? ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? ஹல்லேலூயா. நீ தடுமாறி வெளியே போக வெக்கம் நினச்சி என்னால் வெளியே போக முடியாது, முகத்தையே காட்டாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறப்போ உன்னை வெளியே எடுத்துகிட்டு போகிறது யார்? கர்த்தர் தம்முடைய வலது கையினாலே உன்னை பிடித்து அவர் உன்னை வெளியே கொண்டு போவாராம். ஹல்லேலூயா. நான் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றும் கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வாக்கு தத்தங்கள் அவர் நமக்கு கொடுக்கறது. இதோ போரடிக்கிறதுக்கும் நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுமுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாகிடுவாய், அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையானவர்களை தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. பஞ்சமும் பட்டினியும் கொள்ளை வியாதிகளும் இந்த உலகத்தினுடைய போர்களும் நெருக்கி தாக்கி அழுக்கி நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஜனங்கள் தத்தளிக்கிற நேரத்திலே வேதத்தை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தவான்களாய் நீதிவான்களாய் வாழ நிற்கிற ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இம்மட்டுமாய் கரத்தை பிடித்து தேவன் நடத்துவார், பயத்தை விலக்கி போடுவார். ஹல்லேலூயா. உன்னை நோக்கி உன்னை எதிர்த்து வருகிற ஜனங்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. யாருக்குங்க கிடைக்கும் இப்படிப்பட்ட வாக்கு தத்தம்? ஹல்லேலூயா. பொன்னும் பொருளும் கொடுத்தாலும் கிடைக்காத அற்புதமான வாக்கு தத்தம். இந்த உலகம், இவ்வளவு பெரிய உலகம்
நீ உலகத்தில் என்ன நாடுறியோ, இந்த உலகத்தில் எதை தேடி திரிகிறாயோ, இந்த உலகத்தில் எதை மேலே நீ ஆசை வச்சு இருக்கிறியோ, அந்த உலகத்தையே உருவாக்கினவர் சொல்றாரு, நான் உன் கரத்தை பிடித்து நடத்துவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை தூக்கி சுமப்பேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் நீ போராடுற? நான் அல்லவா உன் கூட இருக்கிறேன், நான் அல்லவா உனக்கு துணை நிற்கின்றேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை உண்மையிலே நான் சொல்றேன், வாக்கு தத்தங்கள் வீணாகிறதோ, வாக்கு தத்தங்கள் வீணடிக்கப்படுகிறதோ? ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை மறந்து போனோமோ? நம்ம எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 12-13. நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு. அவருக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணுதாங்க. அவருக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணுதான். அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நீதி நியாயங்களை நிறைவேற்றி அவருடைய கற்பனைகளிலெல்லாம் படி நாம் நடந்து கொள்வோமானால், அவைகளெல்லாம் கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாய் தாவீதோடு சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரில் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றதெல்லாம் ஒன்றுதான். அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை நிறைவேற்றி அவருடைய கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள். இதுதாங்க வேதத்தில் இருக்கிற காரியங்களின்படி என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எந்த சகோதரன், எந்த சகோதரி, எந்த குடும்பம் யோசிக்கிறதோ அந்த குடும்பத்தை தேவன் ஒரு பொழுதும் கைவிடாது இருப்பார். அவர் சொல்ல, அவர்களுக்கு மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன், அவர்கள் இருக்கிற இடத்திலே நான் வந்து சேருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எடுக்க வேண்டிய திடமான ஒரு முடிவு என்னன்னா, வசனத்தின்படி நான் வாழணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கட்டளைகளில் என் வாழ்க்கை நிற்க வேண்டும். அதை மிஞ்சி போகக்கூடாது, அதை குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு மிஞ்சியும் போகக்கூடாது. இதை மாத்திரம் நீ செஞ்சிட்ட, கர்த்தர் உன்னை நடத்துகிற விதம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அபிஷேகமாக இருக்கும், அனல் உள்ளதாக இருக்கும், ஜனங்கள் நடுங்கத்தக்கதாக இருக்கும். அந்த காரியத்தில் எப்பவுமே அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவாலயத்தில் ஆராதிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவாலயத்தில் அந்த ஆலயம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த சபை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை, அந்த வானம் திறக்கப்பட்டு தேவனுடைய மகிமை அந்த சபைகளிலே இறங்குவதை நம்மளால் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஜனமும் அந்த வேத வசனத்தில் நிலை நிற்பேன் என்று சொல்லி வாழ ஆரம்பித்து விட்டால், வேதத்தின் வசனத்தை வாசிக்கிற ஜனங்கள், வேதத்தை ஏந்துகிற ஜனங்கள், அதன்படிதான் என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொண்டால், அந்த ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்கிற அந்த சபை நிச்சயமாக அந்த மகிமையில் நிரம்பி இருக்கும், அவருடைய வல்லமையில் நிரம்பி இருக்கும், அவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும். நீ ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அந்த பிரசன்னம் அந்த தேவ சபையை மூடும். ஹல்லேலூயா. எபிரேயர் 13:5-6 வாசிக்கும் பொழுது கடைசியாக வாசித்து முடிப்போம். எபிரேயர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனம். நீங்கள் மறுபடியும் சொல்லுது வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய், அதுக்கு மேலே ஒரு வசனத்தை போங்க, 4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய். பிரச்சனை ஆரம்பிக்கிறதே இங்கே தாங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை ஆரம்பிக்கிறதே இங்கே தான். யாரை வேணாலும் போய் கேளுங்க, பிரதரை கேட்டாலும் சரி, சிஸ்டரை கேட்டாலும் சொல்லுவோம், கல்யாணத்துக்கு முன்னே நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னாடி கரெக்ட் டைமுக்கு சர்ச்சுக்கு வந்துடுவேன். ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய மேரேஜ் லைஃப் அது கனமுள்ளதாக இருக்க வேண்டுமா? கணவன் மனைவி என்ற வாழ்க்கை கனமுள்ளதாக இருக்க வேண்டுமா? இப்போ ஃபிசிக்கலாக வந்துட்டோம் லைஃப்க்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று தேவன் கொடுத்த வாழ்க்கை, அது கனமுள்ளதாக இருக்க வேண்டும். மனைவி கணவனை கனப்படுத்த வேண்டும், கணவன் மனைவி கனப்படுத்த வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய விவாக மஞ்சம் அசுசிப்படாது இருப்பதாக. அப்படின்னா
உங்களுடைய வாழ்க்கை கரையற்றதாக இருப்பதாக. விசேஷமாக திருமணம் முடித்தவருடைய வாழ்க்கை, அவருடைய மஞ்சம், அவருடைய கட்டில் அது அசுசிப்படாது இருப்பதாக. ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை என்பது தேவனால் கொடுத்த விவாகம் என்பது அது கனமுள்ளது, பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. கணவன் மனைவி என்கின்ற உறவு திருமணத்தினாலே உருவாக்கப்பட்டு அது ஒருவருக்கொருவர் கனத்தை கொடுத்து அது மகிமையுள்ளாத காணப்படுமானால் தேவன் அவர்களோடு கூட வாசம் பண்ணி அவர்களோடு கூட நடப்பார். ஏனோக்குனுடைய வாழ்க்கை நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிங்கன்னா, அவன் திருமணம் முடித்து மனைவிகளை கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தான் என்று வசனம் சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் அதே குடும்பத்தை கொண்டவன், பிள்ளைகளோடு கூட நடந்தவன், பிள்ளைகளை பெற்றெடுத்தனோடு கூட தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவனுடைய விவாகம் கனமுள்ளதாய் இருந்தபடினாலே, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பிள்ளை, கணவன் மனைவி என்ற வாழ்க்கை கனமுள்ளதாய் இருந்தபடினாலே அவனோடு கூட கர்த்தர் நடந்தார், அவன் கர்த்தரோடு கூட நடந்தான். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய திருமண வாழ்க்கை கனமுள்ளதாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் துரோகம் பண்ணாதபடி, ஒருவருக்கு ஒருவர் வெறுக்காதபடிக்கு, ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் மூட்டாதபடிக்கு அந்த வாழ்க்கை கனமுள்ளதாக இருக்குமானால் தேவன் அந்த குடும்பத்தில் அசைவாடுவார். ஹல்லேலூயா. தேவன் அந்த குடும்பத்திற்கு ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். முன்ன வாசி தான் இங்கேயும் நம்ம இப்போ வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், பண ஆசை தான் எல்லாத்துக்கும், எல்லா பாவத்துக்கும் வேர். ஹல்லேலூயா. அந்த பண ஆசை தான் வேர். ஹல்லேலூயா. குடும்பத்தை கெடுக்கிறது அந்த பண ஆசை தான். ஹல்லேலூயா. ரெண்டு பேருமே இருக்கிறத வச்சு சமாதானம் ஆயிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. கணவன் மனைவி ரெண்டு பேருமே இருக்கிற வாழ்க்கையில் திருப்தி ஆயிட்டாங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே இல்லைன்னா அவர் வந்துடுவார். ஹல்லேலூயா. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எதனால அதனால நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் என் சகாயர் எப்போ சொல்லணும்? அவர் சொன்ன வாக்கு தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அவர் என் கூட இருக்கிறார். அவர் சொல்லிட்டார்ப்பா என் கூட இருக்கிறாருன்னு, அவர் சொல்லிட்டார் என் கூட வருவேன்னு சொல்லிட்டு, அவர் சொன்னார் எனக்கு ஆலோசனை கொடுப்பறான்னு சொல்லிட்டு, அவர் சொன்னார் எனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னார். அதனால அவர்தான் என் சகாயர், அவர்தான் எனக்கு பாதுகாப்பு, அவர்தான் என்னை நடத்துகிறவர் என்று சொல்லி எனக்கு அவர் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. நம்ம சொல்றதெல்லாம் மனுஷன் மேலே தான் குறை. ஹல்லேலூயா. கர்த்தரை நல்லா மதிப்போம், ஆராதிப்போம், ஜெபிப்போம் எல்லாம், ஆனால் மனுஷன் மேலே குறை சொல்ல இருப்போம். வருவாரா? ஹல்லேலூயா. வருவார் நினைக்கிறீங்க? தூரம் நின்று கேட்டுன்னு இருப்பார். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு இருக்கிற தைரியம் என்னன்னா, கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே அவர்தான் எனக்கு சகாயர். 7வது வசனம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அன்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் தான் இன்றும் ஜீவனுள்ள இருக்குது, அதில் மாற்றம் கிடையாது. எழும்பி நிற்போம், ஜெபத்தில் கடந்து போகலாம்.